நம்ம நார்மலான தோசை பண்ணுறதை விட ஒன்ஸ் இன் ஒயில் இந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். நான் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்ல ரெட் கலரில் இருக்கிற டொமேட்டோ பார்த்து எடுத்துக்கணும். மிளகா நான் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்காக மிளகா சேர்க்குறேன். இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. தக்காளியை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது பேன் சூடானதும் இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். ஆயில் சூடானதும் இதில் ஜிஞ்சர் அப்புறம் மிளகா இதை போட்டு லைட்டாக நம்ம வதக்கணும். மிளகாய் இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து ஒரு 75% குக் பண்ணால் போதும். சில பேர் வந்து தக்காளியை வந்து இந்த மாதிரி வதக்காமல் டைரெக்டாக அரைச்சி அதில் தோசை பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணால் தக்காளியோட ரா ஸ்மெல் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு குக் ஆனால் போதும். 1 or 2 minutes இந்த மாதிரி வதக்கினா போதும். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதை வந்து இந்த தோசை மாவில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா தோசை மாவுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ தோசை விட்டுடலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது டேஸ்டி அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணால் கேரட் வேணால் கொஞ்சம் தூவிக்கலாம். இதுக்கு வந்து சட்னி இல்லாமல் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.